அஸ்ஸலாமு அலைக்கும் மை ஃப்ரெண்ட்ஸ். பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பானிபூரி செய்ய சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஒரு சிஸ்டர் ரொம்ப நாளாக பானிபூரி ரெசிபி செஞ்சு போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பானிபூரிக்கு ஃபஸ்ட் நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். மைதா மாவுலையும் செய்யலாம், இருந்தாலும் நான் கோதுமை மாவு மட்டும் தான் யூஸ் பண்ணி செய்ய போகிறேன். ரவெல்லாம் சேர்க்கவே இல்லை. கோதுமை மாவு மட்டும் 1/2 கப் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டு தண்ணி சுடு தண்ணி ஊற்றி லேசாக தெளித்து மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா அழுத்தி பிசையணும். நல்லா டைட்டாக அழுத்தி வச்சு பிசைஞ்சிருங்க. மாவு பிசைஞ்சு ஊறுற அளவுக்கு அப்படியே வச்சுருங்க. இப்போ பானிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். புதினா கொத்தமல்லி எல்லாம் ஒரு கொத்து நான் சேர்த்துருக்கேன். கட் பண்ணி நல்லா கழுவிட்டு, மண்ணெல்லாம் இருக்கும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கேன். பச்சை மிளகாய், இஞ்சி ஒரு துண்டு, ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன். உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிருங்க. அரைச்சிட்டு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் புளி ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு எலுமிச்சை சைஸ் புளி ஊற வச்சுருந்தேன். அதையுமே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பானி ரெடி ஆயிடுச்சு. உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. மாவுமே நல்லா ஊறி இருக்குது. இப்போ மாவு பிசைஞ்சிட்டு அப்படியே சப்பாத்தி மாதிரி உருட்டி அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். அது சொல்லுது அந்த மாதிரி.
டம்ளரில் எடுத்துக்கோங்க. டம்ளர் மூடி அந்த பால் டப்பா மூடிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சின்னதாக அழகாக வரும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து. சின்ன கடாயில் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பொரியாக வந்து போட்டு எடுத்துடலாம். சாப்பிட்டா ஒரு ஆனியன் கட் பண்ணி கூடாமா? அவ்வளோதான், நம்ம பூரி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டேன். பானியுமே ரெடியாக இருக்குது. லேசாக ஆனியன் கட் பண்ணி கொத்தமல்லி தலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஆனியனை கொத்தமல்லி தலை வச்சு அந்த பானி அவ்வளோ நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. நான் செஞ்ச மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கண்ணாட மெருகுது. பார்த்ததுமே யாருவான்டாக்கா ஒழுங்காயிருச்சு. சமீரா வண்ணாண்டவா கையால் காட்டு.